ஹலோடா, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அவங்களோட டாக்டர் சைக்கோ பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் பார்ட் 4 உங்களுக்கு புரியும். அண்ட் இது போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஒரு சில சீன்ஸ்லாம் வேணால் நான் வந்து பிக்சரில் காட்டுற மாதிரி பார்க்குறேன். ஒரு சில சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டெப்த்தாக புரிஞ்சால் போதும். ஒரு சிலர் கேட்டாங்க. ஸோ ஓகேவா, சரி நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அந்த வெட்டிங் ஹால் ஃபுல்லாகவே தேடி இருப்பீங்க மேக்ஸை, பட் எங்கேயுமே இல்லை. ஐயோ, அவ எங்கே போனானே தெரியலையே. போச்சு, ஒரு வேளை ஓடிக்கிட்டே போயிட்டாளா? ஆனால் அவளுக்கு பணம் தானே முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தா. அவள் ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன ஆச்சு, எங்கே போய் தொலைஞ்சா? ஒரு வேளை அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணியிருப்பானோ? இவன் எங்கன்னா போயிட்டு என்ன புலம்ப வைக்கிறாளே. போச்சு போச்சு. அப்போ கரெக்டா நான்சி எங்கம்மா மேக்ஸ் எங்கே போனா? ஆண்டி இதோ பார்க்குறேன் ஆண்டி, அவள் இங்கே தான் எங்கன்னா இருப்பா, நான் பார்த்து கூட்டிகிட்டு வரேன் ஆண்டி, ஒரு 10 மினிட்ஸ். என்னம்மா எல்லாம் ஓகே தானே? ஆ ஓகே தான் ஆண்டி, இதோ பார்க்குறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்ப ரூம் சைட் போயிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. மேக்ஸோட ஃபோன் அங்கே தான் இருக்குது. ஃபோன் எங்கே இருக்குது? எங்கே போனா அவள்? ஃபோனை வச்சுட்டு எப்படி போவா? ஐயோ, அவனை பார்க்கணுன்னு போயிருந்தாலும் ஃபோன் எடுத்துகிட்டு தானே போயிருப்பான். இப்போ நான் எப்படி அவளை காண்டாக்ட் பண்ணுவேன்? ஷோ, பேசாம ஆண்டிக்கிட்ட உண்மையே சொல்லிடலாம். என்னால் இந்த சுச்சுவேஷன் இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் கீழே போய் பார்த்தா டயாங்கு கூட நின்றுட்டு இருப்பான். ஐயோ, இவன் ஆண்டி பக்கத்தில் நிற்கிறான். ஐயோ, இந்த பைத்தியம் வேறு. ஆமாம், இவனுக்கு தான் கல்யாணம் இல்லை. ஸோ ஃபீல் பண்ணுவானோ? அவனை பற்றி யோசிக்கிற டைம் ஆடிது. ஐயோ, இது ரொம்ப பேசாம ஆண்டிக்கிட்ட போய் சொல்லிடலாம். ஆண்டி. என்னம்மா மேக்ஸ் எங்க? ஆண்டி அது வந்து மேக்ஸ் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அப்போ அவங்களும் தனியாக வந்துட்டு, நான்சி எல்லாம் ஓகே தானம்மா, ஏதோ பிரச்சனை இல்லைல்ல? ஆண்டி இல்லை ஆண்டி, மேக்ஸ் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், ஆனால் அவங்க எங்கேயுமே இல்லை ஆண்டி, நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். என்ன நான்சி சொல்கிற? ஆண்டி நீங்கள் ஷாக் ஆகாதீங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லாமா ஆண்டி? என்ன விஷயமா? தயவு செஞ்சு ஏதோ தப்பாக மட்டும் சொல்லிடாத. இல்லை ஆண்டி, மேக்ஸ் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணா. எனக்கு என்னமோ நான்சி. இல்லை ஆண்டி, தோணுச்சு அதான். இல்லை இல்லை இருக்காது, நீ நல்லா பார்த்தியா? நல்லா பார்த்துட்டேன் ஆண்டி. நான்சி, அப்படி போய் வெளியில் பாரு, நான் திரும்ப இங்கே என்ன இருக்காளான்ட்டு பார்க்குறப்போ நீ இதை வெள்ளையாட்டி சொல்லிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. டயாங் இந்த தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அப்போ ஏய் இங்கே வா. முடியாது, நீங்கள் வா, நான் ஏன் வரணும்? ஏய் உனக்கு வாய் கொழுப்படி, நான் பேசினா மதிக்க மாட்டேன்ல, நான் மாப்பிள்ள தெரியும்ல. இவர்கிட்ட போட்டும் எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு வேலை நகரு. ஏய் நான் எகுற பேசிட்டு இருக்கேன்ல, நடி என்னாச்சு, டென்ஷனாக இருக்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நானும் ஒன்றும் டென்ஷனாலே. இங்கே பாரு டயம், நீ தேவையில்லாமல் என் வழியில் வந்துட்டுருக்க. போ. ஏய் என்ன ரொம்ப ஒரு சீனுங்கிற? அது எப்படி வாய்ஸை பார்த்தாலே இந்த பொண்ணுங்கள்லாம் வாய்ஸை மாற்றுவீங்களா அப்படியே? ஈன்னு நான் தான் உனக்காக வாய்ஸ்லாம் மாற்றலை, புரியுதா? நான் இப்படி தான் இருப்பேன், ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. நீ எல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஒருத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டைம் இவளுக்கு ரொம்ப திமிரு, ஆடுற மட்டும் ஆடி தான் கருகணும். இவளுக்கெல்லாம் கரக வேண்டிய விதத்தில் கரகணும், அப்போ தான் புரியும். அப்போ நீங்களும் சுற்றி சுற்றி தேடி இருப்பீங்க. ஐயோ எங்கே போனா இப்போ? ஆண்டி பாவம், இவளுக்கு கொஞ்சம் மாதிரி ஆண்டி பற்றி கவலை இருக்கா? இதோ ஆண்ட்டிக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிறேன், மணி மட்டும்தான் என் குடும்பத்துக்கு தேவை, அதுக்காக தான் அவனை பார்க்குறேன்னா இப்போ எங்கே போனா? போய்த்துக்காரிங்க, இந்த லவ் பண்ணுறவங்களே இப்படி தான். ஸோ நான் தான் மாட்டு போகிறேன், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆண்டி இப்போ என் மேலே தான் கோவப்படுவாங்க, தெரிஞ்சே ஃபஸ்ட்டு சொல்லாமல் விட்டுட்டேன்னு சொல்லி. போச்சு அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே அப்படியே வரீங்க. அப்போ அது கிடைச்சாலாமா மேக்ஸ்? வெளில எங்கன்னா இருக்காளா? ஆண்டி அவள் வெளியில் இல்லை, அவள் ஃபோன் இங்கேயே இருக்குது. நான்சி எனக்கு ஒன்றும் புரியலம்மா, தலை சுற்றுது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டயாங்கோட அம்மா வந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் ஆண்டி அவங்க வராங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா டயாங்கோட அம்மா. மேக்ஸ் எங்கம்மா? அது வந்து அவ அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸோட அம்மா எழுதிட்டே இருக்காங்க. டயாங்கோட அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. டைம் ஆயிடுச்சு, டயாங்க அங்கே நின்றுட்டான். என்னாச்சு மேக்ஸுக்கு? என்ன கால் பண்ணுங்க, எங்கே போயிட்டா? இங்கே தானே இருந்தா. அப்போ மேக்ஸோட அம்மாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, அவங்க அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை அவள் இங்கே தான் இருந்தா, இப்போ திடீர்னு காணோம். அவள் ஓடி போகிற மாதிரி பொண்ணுலாம் இல்லைங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னன்னு தெரியல, ஏதாவது என்ன விஷயம்னு எனக்கும் தெரியல, எனக்கு புரியல. இப்போ உங்கள் பொண்ணு அப்போ இங்கே இல்லையா அப்படின்ட்டு டயாங்கோட அம்மா ஷாக்காக கேட்குறாங்க.
நீங்கள் 2 பேருக்கு நடுவுல நின்னுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல, அவ காலைல நல்லா தான் இருந்தா. திடீர்னு அப்போ உங்க பொண்ணு ஓடி போயிட்டாளா? இல்ல, இல்ல அப்படிலாம் இருக்காது. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலாமே! அவள கண்டுபிடிச்சுருவாங்க சீக்கிரமா. இங்க பாருங்க, அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்ல. இம்மீடியட்டா நாங்க கல்யாணம் இன்னைக்கு நடந்தே தீரணும். அதான் எங்களுக்கும் நல்லது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தானே மேரேஜுக்கு ஓகே சொன்னீங்க? ஆமா. ஆனா இப்ப அவ வந்துருவா. ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்களேன். நாங்க வெயிட் பண்ணலாம். பிரஸ், மீடியா எல்லாருமே இருக்காங்க. எங்க பேரே போயிடுங்க. புரிஞ்சுக்கோங்க. இல்ல, இல்ல. ஒரு 10 நிமிஷம் இருங்க. மேக்ஸ் எப்படின்னா வந்துருவா. நம்ம மேரேஜ் நடக்கும். அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸோட அம்மா எவ்வளோ பேச பார்க்குறாங்க. டேங்கோட அம்மா ஒத்துக்கிற மாரியே இல்ல. நீங்க அப்படியே சைலண்டா நின்னுட்டு இருக்கீங்க. அப்ப டேங்கு அங்க வந்திருப்பான். "ம்மா, என்னாம்மா எவ்வளோ நேரம் நிக்கிறது? என்னாத்தான் கல்யாணம் நடக்குமா நடக்காதா?" டேய் கொஞ்ச நேரம் கம்முனு இருக்க மாட்டியா? அப்ப டேங்கு உங்கள பார்த்துட்டே கேட்குறான். "ம்மா, என்னாச்சு? எதுக்கெல்லாம் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்க, இவன் என்ன பார்க்குறான்? இந்த பையனுக்கு பார்வையே சரியில்ல. எப்படி பார்க்குது பாரு. ஐயய்யோ! நடக்கிற பிரச்சனைன்னா நான் என்ன இவன பத்தி சீ! ஐயோ! நான்சி அசிங்கம்டி இது உனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டே இருக்கீங்க. அப்ப டேங்கோட அம்மா, ஆ நான்சி, ஆ ஆன்டி, இல்ல உனக்கு அப்பா, அம்மா இருக்காங்களாம்மா? ஆ இ இல்ல ஆன்டி, யாரும் இல்ல. என்னாச்சு? அப்ப பேசாம நீ டேங்க கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்ப டேங்க்கும் உங்களுக்கும் செம ஷாக்கு. மேக்ஸோட அம்மாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே ஸ்டன் ஆயி நிற்கிறாங்க. நீங்க, ஆ இல்ல, இல்ல ஆன்டி, மேக்ஸ் வந்துருவா. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இங்க பாரு நான்சி, எங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல. கல்யாணம் நடந்தே ஆகணும். நீ சீக்கிரமா போய் ரெடி ஆகு போ. ஆன்டி, ஆன்டி எனக்கெல்லாம் செட் ஆகாது ஆன்டி. மேரேஜ் வேணாம் ஆன்டி. அப்ப டேங்கோட அம்மா மேக்ஸோட அம்மாகிட்ட, அவள எப்படின்னா ஒத்துக்க வைங்க. இங்க உங்க பொண்ணு என்னமோ ஆயிடுச்சு. அது எங்களுக்கு இப்ப கவல இல்ல. எங்க பேரு கெடக்கூடாது. அப்புறம் மட்டும் இது கெட்டுச்சு, அப்புறம் என்ன வேற மாரி பார்ப்பீங்க. சீக்கிரமா அவள பேசி ஒத்துக்க வைங்க. என்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. நீங்க, என்னங்க இப்படி மிரட்டுறாங்க? ஐயய்யோ! எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஆன்டி பாவம். ஆன்டி, நான்சி ப்ளீஸ்மா ஒத்துக்கோ. எனக்கு ஏதோ ஒரு மாரியா இருக்கு. நீ ஒத்துக்கோமா. என்ன ஆன்டி மேக்ஸுக்கு பார்த்துட்டு என்ன எப்படி ஆன்டி? செட் ஆகாது ஆன்டி வேணாம். இல்லைம்மா நீ ஒத்துக்கோயேன் ப்ளீஸ். அப்போ டயாங்க அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பான். நீங்கள் டயாங்க பார்க்குறீங்க, டயாங்க உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். இவனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது? இவனே ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான். இது கூட வாழணுமா? ஒரு பக்கம் ஓகே தான், ஆனால் இல்லை, வேணாம். எனக்கு இருக்கிறதுக்கு இவனுக்கும் ஏணி வச்சாலே எட்டாது. இல்ல ஆன்ட்டி, என்னால முடியாது. அவங்க வேற ஏதாவது பொண்ணு வேணா பார்த்துக்க சொல்லுங்களேன். அப்படின்ற மாரி சொன்னோனே, டேங்கோட அம்மாக்கு இது கேட்டுருக்கும். நான்சி, இங்க பாரு. வேற பேச்சு இல்ல. நீ கிளம்பு. வா. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஆன்ட்டி, ஏன் ஆன்ட்டி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆன்ட்டி. நான்சி, எங்க மானத்த காப்பாத்துறதுக்காக மட்டும் தாம்மா உன்ட்ட கேட்குறோம். இப்ப என்ன உனக்கு புடிக்கல? அவ்வளோதானே? ஒரு 4 மந்த்ஸ் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்களும் யோசிக்கிறீங்க. ஆன்ட்டி இங்க பாரும்மா, புரிஞ்சுக்கோம்மா. இதில எங்களோட கௌரவம் மட்டும் இல்ல. உங்க மேக்ஸ் உன்னோட ஃப்ரெண்ட் அவளோட கௌரவம் சேர்த்து தான் இருக்கு. இப்ப ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, மீடியா ஃபுல்லா இங்க தான் இருக்கு. எங்கள பத்தி தப்பா எழுதுவாங்க தான். ஆனா மேக்ஸ பத்தி அத விட தப்பா எழுதுவாங்க. உன் ஃப்ரெண்டுக்கு இந்த மாரி பேர்லாம் வந்தா ஓகேவா? நீயே யோசிச்சுக்கோ. அப்ப நீங்க அப்படியே கன்ஃப்யூஷன்ல நிக்கிறீங்க. மேக்ஸோட அம்மாவும் உங்கள கெஞ்சிருப்பாங்க. நீங்க அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்படியே நின்னுட்டே இருக்கீங்க. அப்ப டயாங், "ஏய் இங்க பாரு, என்னலாம் மேரேஜ் பண்ணாத. சொல்றத கேளு. ஒழுங்கா புடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. மேக்ஸ் தானே, அவ யார்டி உனக்கு ஃபர்ஸ்ட்டு? எழுதிட்டு போட்டும். கண்டுக்காத. கிளம்பு மொத இங்கேருந்து நீ." அப்ப நீங்க டயாங்க அப்படியே பார்த்துட்டு, எப்படி டயாங் முடியும்? எனக்கு ஒரு மாரி கில்ட்டியா இருக்கும்ல. "ஏய் மனசாட்சியெல்லாம் தூக்கி போடுறீ. மூட்டி கிளம்பு. சொல்றேன்ல போ." அப்ப நீங்க டயாங் கண்ல ஒரு சாஃப்ட்னஸ் பார்க்குறீங்க. என்ன இவன்? ஐயோ! இல்ல. இவன் கண்ண பார்த்தா ஆவுன்னா நான் ஸ்டன் ஆயிடுறேன். இவன் கண்ண பார்த்தாலே இந்த உலகத்த மறந்துடுறேன். ஆனா, ச்சே! என்ன பண்றது? அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்ப டேங்கோட அம்மா, நான்சி சீக்கிரம்மா. ஆன்ட்டி, இல்ல எனக்கு இதில இன்ட்ரெஸ்ட். நான்சி ப்ளீஸ்மா அப்படின்னு அவங்க ஒரு மாரி கெஞ்சுறாங்க. ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டேங்க பார்க்குறீங்க. டேங்க உங்கள பார்த்து செம்மையா முறைக்கிறான்.
ஆனால் நான் டிவோர்ஸ் 4 ஆர் 5 மந்த்தில் வந்துடும்ல ஆண்டி. கண்டிப்பாம்மா, இப்போதைக்கு மட்டும் இந்த மேரேஜை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி உங்களை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்களும் ரெடி ஆகிட்டே இருக்கீங்க. ஐயோ, அந்த ட்ரெஸ் வேறு கொட கொடன்னு இருக்குது. நான் என்ன அவ்வளோ ஒல்லியாவா இருக்கேன் அவளை விட? ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை எப்படியோ போட்டுட்டு வரீங்க. டேங் ஃப்ரெண்டில் நின்றுட்டு இருக்கான். ஐயோ, இந்த பையன் இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா எனக்கு ஹார்ட் பீட்லாம் ஏறுதே, என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பொறுமையாக அப்படி நடந்து வந்துட்டு டேங்கை பார்க்குறீங்க. டேங் திரும்பி பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே திரும்பிக்கிறான். ஐயோ, இவெல்லாம் அன்ரொமான்டிக் பர்சன், இவனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கே வாழ போகிறேன்? சரி, இப்படியும் ஒரு 3 மந்த்ஸில் டிவோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாம் அந்த மேக்ஸ் நாயால் தான் வந்துச்சு. ஆன்ட்டி பாவம் அவளால் சஃபர் ஆகுறாங்க, அவங்களுக்காக தான் இதை ஒத்துக்கிட்டேன். ஐயோ கடவுளே, இந்த லைஃப் எப்படி போகுதுன்னே தெரியல. எனக்கு டேங்க பிடிக்கும் தான், ஆனால் மேரேஜ் அளவுக்குலாம் நான் யோசிக்கல. இவன் வேற முறைக்கிறான், நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு நின்றுருக்கீங்க. அப்போ ஃபாதரும் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு ரிங்கை போட சொல்லியிருப்பாரு. ரிங்கை வாங்கிட்டு டயாங் உங்கள் ஃபேஸையே பார்க்காம அப்படியே ரிங் போட்டு விட்டுட்டு அப்படி பார்க்குறான். ஏய், தேவையில்லாமல் வந்து மாட்டாத, சொல்கிறான்ல எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, இதுக்கடி வந்த? இல்லை டயாங், உங்கள் அம்மா தான். ஏய் மயிறு. அப்போ ஃபாதர், டயாங் அப்புறமா பேசிக்கலாம், அவங்களும் கொஞ்சம் போகணும்ல ரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. டயாங் பார்த்துட்டு, இவனுங்க வேற நான் என்ன சொல்கிறேனே தெரியாமல் பேசுறது. ஏய் சீக்கிரம் போடு. அது ஏன் இவ்வளோ கோவமாக வச்சுருக்கீங்க ஃபேஸை? ஏய் போடுறி, டென்ஷன் எத்தாத. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ரிங்கை வாங்கி டேங்கோட ஹேண்டில் போடுறீங்க. அப்போ நீங்கள் டேங்கோட ஹேண்டை லைட்டாக டச் பண்ணி ரஃப் பண்ணியிருப்பீங்க. டேங்கோ உங்களை பார்த்துட்டு முறைக்கிறான். என்ன ஹேண்டு இவ்வளோ ரஃப்பாக இருக்குது பா, பசங்கன்னா அப்படி தான் போகல அப்படின்ட்டு நீங்கள் எப்படி தான் ரியலைஸ் ஆகி ஐயோ பார்க்குறான். ஐயோ, இந்த மானத்தை நானே வாங்கிப்பேன், வெளியிலேருந்துலாம் ஆள் வர தேவை அப்படின்ட்டு நீங்கள் தேங்க பார்த்தா தேங்க உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். இவன் என்னதான் இவன் முறைக்கிறான்? ஒரு வேளை இவன் மேக்ஸ் மேலே ஃபெல்லாக இருப்பானோ, அதனால தான் முறைக்கிறானா? இருக்கும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. அப்போ ஃபைனலாக கிஸ்ஸும் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி நர்வஸாக நிற்கிறீங்க. சச்சோ, கிஸ்ஸா? என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் லிப்பை அப்படியே லைட்டாக லிக் பண்ணிவிட்டு டேங்க பார்க்குறீங்க. டேங்க பார்த்தா, எனக்கு கிஸ்லாம் அந்த பப்ளிக் பிளேஸில் பண்ணுறது பிடிக்காது, மோஸ்ட்டாக நான் கிஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாட்டு போகிறான். என்ன வேணும் நடுவில் விட்டுட்டு ஆமாட்டு போயிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேங்கோட அம்மா பார்க்குறீங்க. அப்போ டேங்கோட அம்மா, டேய் நில்றா, எங்கே போகிற? கிஸ் கொடுத்துட்டு தானே போக சொன்னாங்க, போடா. மா லைன் செட் ஆகாதுமா, மேரேஜ் முடிஞ்சிச்சு அவ்வளோதான், நான் கிளம்புறேன். டேய் மீடியா இருக்கு, மோனத்தை வாங்காத. மா என்னம்மா? டேய் சும்மா ஹேண்டில் எது கிஸ் கொடுறா, ஏன்ட்ட இப்படி பண்ணுற? ஷோ பண்ணா கிஸ் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி போதுமா லைன் நேரம் அப்படின்ட்டு அவன் லிப்பை துடைக்கிறான். இவனுக்குன்னு இவ்வளோ திமிரு, என்ன என் கையில் என்ன இருக்குது இப்போ பெருசா, அப்படியே ஓவராக பண்ணுறான். நானாக கொடுக்க சொன்னேன், உங்கள் அம்மா தானே கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு நீங்கள் டேங்கை பார்த்து திட்டிகிட்டே நிற்கிறீங்க. அப்போ அவன்கிட்ட வந்து, ஏய் திட்டிட்டு தானே இருக்கு? இல்லையே. ஆமாம், நான் திட்டினது உங்களுக்கு எப்படி தெரியும்? மூஞ்சிலே தெரியுது. அப்படியா, நல்லா தெரியுதா? தெரியட்டும். ஏய் என்கிட்ட ஓவராக பேசாத, வாழை நறுக்கிடுவேன். நீ எதுக்கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ண? டயம், நீங்கள் இவ்வளோ நேரம் கோமாவில் இருந்தீங்களா என்ன? நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. ஆமாம், உங்கள் அப்பா இங்கே. எதையும் அப்பா கேட்குற? எது கேட்குற? இல்லை சும்மா தான் கேட்டேன், ஏன் முறைக்கிறீங்க? அவர் வரல, அவருக்கு முக்கியமான வேலை, அதனால் கொஞ்சம் வெளியூர் போயிருக்காரு. ஓகே டயம், அதுக்கே இப்படி பார்க்குறீங்க? ஏய் நான் அடி பார்த்தேன் உன்னை, இதோட ஓவராக பேசுகிற. ஆமாம், அங்கே எதுக்கு என்னை பார்த்து லிப்பில் லிக் பண்ண? ஏன் லிப்பை நான் பைட் பண்ணுவேன் லிக் பண்ணுவேன், ஏன் இஷ்டம், நீங்கள் எங்கே கேட்குறீங்க? அது ஏண்டி என்ன பார்த்து பண்ண? நீங்கள் கூட தான் ஏதாவது பேசும்போது அப்படியே முழுங்குற மாதிரி பார்க்குறீங்க, நான் வந்து கேட்டேனா? ஏய் இங்கே பாரு, டேலமெண்ட்டை வாயாடாத, வாய் இருக்காது அப்படின்ட்டு டேங்க ஒரு மாதிரி டெவலாக பார்க்குறான். உங்களுக்கு ஆமாம் இன்னசென்ட் ஃபேஸ் வச்சுருக்கனா நம்பக்கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் அப்படி திரும்புறீங்க. ஃபைனலாக மேரேஜும் முடிஞ்சிருக்கும். நீங்கள் மேக்ஸோட அம்மா கிட்ட தான் போய்
ஆன்ட்டி எனக்கு தெரிஞ்சு அவரு கூட தான் போயிருக்கணும். அந்த அண்ணன நான் எப்படின்னா பார்த்து வேணா பேசி கேட்டு பார்க்குறேன். ஆனா நீங்க எதுவும் தப்பா ப்ளீஸ் ஆன்ட்டி. எனக்கு தெரியும் உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் தைரியமா இருங்க. வந்துருவா. என்னம்மா என் மானத்தையே வாங்கிட்டா. பரவால்ல விடு. பார்த்துக்கலாம். நீ பார்த்து இரு என்ன. அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸோட அம்மா போறாங்க. அப்ப டேங்கோட அம்மா கிட்ட வந்து, நான்சி டைம் ஆயிடுச்சு. நீ டேங் கூட வீட்டுக்கு போ." "ஆன்ட்டி நீங்க?" "இல்லம்மா நானும் வருவேன். இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நீ ஃபர்ஸ்ட்டு போங்க 2 பேரும். நான் அப்புறமா வரேன்." "ஆ ஓ ஓ ஓகே ஆன்ட்டி நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேங்கோட கார்ல போய் ஏறுறீங்க. அப்ப டேங், "ஏய் எங்க ஃப்ரண்ட்ல ஏறுற? பேக்ல ஏறு." "ஏன்? எனக்கு ஃப்ரண்ட்ல உட்கார்றது தான் பிடிக்கும்." "அதெல்லாம் கிடையாது. போ பின்னாடி உட்கார்." "ஆ கரெக்ட்டு தான். நான் தான் வந்து இந்த காருக்கு முதல்ல லைட்டல. ஸோ பின்னாடி தான் உட்காரணும்." "எது? காருக்கு முதல்ல லைட்டியா? எப்படி ஆன?" "உங்கள கல்யாணம் பண்ணா இந்த கார் உங்களுதுன்னா, அப்ப எனக்கும் சொந்தம் தானே." "ஏய் முன்னாடி உட்காரு வா." "ஏன்? நான் ஏன் முன்னாடி உட்காரணும்?" "நானா உனக்கு டிரைவரா?" "இல்ல நீங்க தான் சொன்னீங்க." "ஏய் என்ன ரொம்ப பேசாத. முட்டி ஏறுடி முன்னாடி." அப்படின்னு சொல்லிட்டு டேங் உள்ள உட்காந்துருப்பான். ஐயோ! இந்த பையன் கோவப்படும்போது கூட ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். ஐய! வலிரனோ? இல்ல, இல்ல, இல்ல. இவ்வளோலாம் காமிச்சிக்கக்கூடாது அவன்கிட்ட. அப்புறம் திமிரு ஏறிடும். ஆனா, என்னன்னே தெரியல. போடி நான்சி. "ஏய் ஏற போறியா? இல்லையா கார் எடுக்கவா?" "ஆ இதோ ஏறிட்டேன் டயம்." எப்படி கத்துறான் பாரு பைத்தியக்காரன். "டயம் எனக்கு ஒரு டவுட்டு." "என்ன?" "இல்ல உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா?" "இல்ல. எதுக்கு கேட்குற?" இல்ல சும்மா தான் கேட்டேன்." "உனக்கு பாடி கவுண்ட் இருக்கா?" "ஆ ஐயய்யோ! சிச்சி அதெல்லாம் இல்ல டயம்." "ஏய் இப்போ எதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் குடுக்குறான்? நான் ஜஸ்ட்டு கேட்டேன் அவ்வளோதான்." "இல்ல அதெல்லாம் இல்ல. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது. நான் யாரையும் லவ்வும் பண்ணதில்ல." "ஏன்? அது என்னமோ உண்மைதான். உன் மூஞ்செல்லாம் எவன் பார்ப்பான்?" "ஆ எனக்கு என்ன குறை? நான் நல்லா தான் இருக்கேன்." "அப்புறம் என்ன? எவனுமே சிக்கலன்ற?" "ம்ஹ்ம். எனக்கு புடிச்ச மாரி யாரும் வரல டயம்." "புடிச்ச மாரினா எப்படி? பிளே பாயா?" "இல்ல, இல்ல. லாயலா இருக்கணும். எனக்குன்னா எனக்கு மட்டும் தான்." "ஓ! அப்படி. ஆனா இந்த காலத்துல எவனும் அப்படி இல்லையே." "அப்போ உங்களுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்?" "ஹேய் பைத்தியக்காரி! இப்ப என்ன பத்தி பேச சொன்னா உன்ன? இங்க பாரு 2 மந்த்ஸ் தான். கிளம்பிட்டே இருக்கணும் வீட்ட விட்டு நீ." "ஆஃப்கோர்ஸ் டயம் நான் போயிடுவேன். உன்ன மாரி அன்ரொமான்டிக்கான ஆள கட்டுறதுக்கு நான் போய் ஒரு கழுதைய கட்டலாம்." அப்படின்ட்டு நீங்க சிரிக்கிறீங்க. அப்ப டயம் உங்கள பார்த்து முறைச்சிட்டு, "ஏய் ஜஸ்ட் சொல்லிட்டே இருக்கேன். வாய் ஓவரா ஆடாத ஆடாதன்ட்டு. கேட்க மாட்டியாடி?" சரி, சரி நான் எதுவும் சொல்லல. கார் எடுங்க." அப்படின்ட்டு நீங்க அந்த பக்கம் அப்படியே திரும்பிக்கிறீங்க. "உனக்கு திமிருடி. உனக்கு அடக்குறேன் வா." அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஓட்டிட்டு போறான். அவன் ஃபைனலா வீட்டுக்கு ரீச் ஆயிருப்பான். "ஏய் தனி ரூம்ல இரு. புரியுதா?" "ஆ ஆன்ட்டி கேட்டா நான் என்ன சொல்றது?" "ஆமா இங்க இவ்ளோ ரூம்ஸ் இருக்கு. நான் எங்க போணும்?" "தேடி தேடி போ." அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் ரூம்குள்ள போயிடுறான். "நான் எங்க போணும்? ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லையே." அப்படின்ட்டு நீங்க நடுவுலயே நின்னு வீட சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல டேங்கோட அம்மா வந்திருப்பாங்க. "என்னம்மா நான்சி? ஏன் இங்க நின்னுட்டுருக்க?" "இல்ல ஆன்ட்டி எங்க போகணும்னு தெரியல." "டேங்கோ ரூம் போம்மா." இல்ல ஆன்ட்டி ட்ரெஸ்ஸுலாம்." "ஓ ட்ரெஸ்ஸா? சரி, சரி நான் எடுத்துட்டு வரேன். நீ போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகு ஃபர்ஸ்ட்டு." "ஆ ஓகே ஆன்ட்டி. ஆனா டயாங் வந்து." "அவன்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான்ம்மா. நீ போ. அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன். நான் பார்த்துக்கிறேன்." "ஓ ஓகே ஆன்ட்டி நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டேங் ரூமுக்கு சிரிச்சுட்டே போறீங்க. இவன இரிட்டேட் பண்றதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அச்சச்சோ! இப்போ தான் ஞாபகம் வருது. நான் என் கேட்ட வீட்லயே விட்டுட்டேன். அ அவன் பாவம் நான் இல்லனா சாப்பிட மாட்டானே! சரி நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டேங் கிட்ட சொல்லிட்டு போய் கேட்ட எடுத்துட்டு வந்துடலாம். இந்த சைக்கோ டேங் வேற இதுக்கெல்லாம் அலோ பண்ணுமான்னு தெரியல. பரவால்ல மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒத்துப்பான்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க ரூம்க்கு ரீச் ஆயிருப்பீங்க. கதவ ஓப்பன் பண்ணா, ஆ அந்த டயாங் எங்கே போனான்? ஆள காணோம். ஒரு வேளை வாஷ்ரூமில் இருப்பானோ? அப்படின்ட்டு நீங்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் எட்டி பார்க்குறீங்க. ஒரு வேளை ரூமில் இல்லை போல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னர்ஸை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவையும் பார்க்குறீங்க. டயாங் எங்கன்னா வந்துட போகிறானோன்னு சொல்லிட்டு. இந்த ரூம் இவ்வளோ பெருசாக இருக்குது. எந்தெந்த சைடு என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நான்லாம் இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்ததே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னர்ஸ் எல்லாத்தையும் வியர் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலரில் ஒரு சின்ன டவல் மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே வியர் பண்ணுறீங்க. உங்களுடைய பாதி செஸ்ட் அதில் நல்லாவே தெரியும். அப்பா! இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் லைட் ஆகுறீங்க. ஆஹா! என்ன இன்பம் தெரியுமா? அப்படியே பெட்டில் ஃபுல்லாக லைட் ஆகிட்டு இந்த பெட்டில் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது. என் வீட்டிலலாம் இது மாதிரி மெத்து மெத்துனே இல்லை. நானும் பணக்காரியாக இருந்திருந்தேன்னா என் வீடு இப்படி தான் இருந்திருக்கும் போல். இந்த ட்ரெஸ்ஸு செம்ம வெயிட்டு, ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த குளிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. என்ன இந்த ட்ரெஸ்ஸுன்னு இப்படி வெட்டி இருக்கு. ச்சே, என் கையெல்லாம் வெட்டிடுச்சு. லைட்டாக டைட்டாக வேறு இருந்துச்சு கையாண்ட மட்டும். ஐயோ அப்பா, செம்ம டயர்டாக இருக்குது. இந்த டைம் எங்கே போயிருப்பான்? ஒருவேளை நான் இந்த ரூமுக்கு வரேன்னு தெரிஞ்சால் வேற ரூம் போயிருப்பானோ? அதுவும் நல்லதுக்கு தான், இவன் ரூம் நல்லா இருக்குது, எங்கன்னா போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வரீங்க. ஒரு சின்ன டவல் அதே மாதிரி தான் உங்கள் பாதி செஸ்ட் அப்படியே தெரியுது. வெளியில் வந்து பார்த்தா டேங் உட்காந்துட்டு இருக்கான். ஐயோ, இவனா? இவன் இவ்வளோ நேரம் இல்லையே, இப்போ எப்படி வந்தான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டு இருக்கீங்க. டேங் உங்களை இன்னும் பார்க்கல. ஐயோ, எங்கே போகிறது, ட்ரெஸ்ஸு வேறு இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஓகேடா, இதோட இந்த பார்ட் நான் முடிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த எஃப்எஃப் போக போக கொஞ்சம் டார்க் ரொமான்ஸாக போகும், கொஞ்சம் சைக்கோத்தனம் கலந்த ரொமான்ஸாகவும் போகும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் வந்து நான் தம்ப்லைன் மாற்றலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே, இதுவே போதும்னு நினைக்கிறேன் சொன்னது. இது இந்த எஃப்எஃப் பற்றி இவ்வளோ தான் பேச வேண்டியது இருந்துச்சு, பேசியாச்சு. டாடா பாய், see you in next எஃப்எஃப்.